கேரளா முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தூர்தர்ஷனுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு, கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனை ஒட்டி எலெக்ஷன் நெருக்கத்துல கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ப்ரோ ஹிந்துத்வா ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு படத்தை தூர்தர்ஷன்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதற்கு கண்டனத்தை தெரிவிச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, தூர்தர்ஷன் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய கருத்துக்களை ஒரு செக்யுலரான விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய தூர்தர்ஷன் இப்படி பாஜகவுக்கு ப்ராபகேண்டா மிஷினா மாறுறது எந்த விதத்துல நியாயம்? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த டெலிகாஸ்ட், இந்த பிராட்காஸ்ட நீங்க நிப்பாட்டணும். ஏன்னா இந்த படத்தை ஒட்டி எவ்வளவு சர்ச்சைகள் வந்ததுன்னு தெரியும். எப்படி தவறான கருத்துக்களை 32,000 பெண்களை வந்து கேரளால இருந்து மதம் மாற்றி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க, ஜிஹாதீஸ், லவ் ஜிஹாத்ங்கிற பேர்ல அப்படின்னு பொய்யான கருத்துக்களை சொன்ன ஒரு படம். அந்த படத்துடைய கருத்துக்கள் பொய் அப்படின்னு கோர்ட் கேஸ்ன்னு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்படி தவறான கருத்துக்களை பரப்பாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே கூட்டு வச்ச ஒரு படம். இது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக வரக்கூடிய ப்ரோ ஹிந்துத்வா படங்கள், அது காஷ்மீர் ஃபைல்ஸ்ல ஆரம்பிச்சு, கேரளா ஸ்டோரியில ஆரம்பிச்சு, இப்போ ரீசெண்டா வந்த சாவர்கர் பற்றிய படம், அப்புறம் மே அட்டல் ஹூ அப்படிங்கிற ஒரு படம், இப்படி ஹிந்தியில ஏகப்பட்ட ஹிந்துத்துவ ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ணக்கூடிய, அதாவது பாசிச சித்தாந்தத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய, சனாதன கோட்பாடுகளை ப்ரமோட் பண்ணக்கூடிய படங்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா ஆய்வு பண்ணி த குவிண்ட் அப்படிங்கிற ஒரு மேகசின் ஒரு ஆர்டிகிள வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல வலதுசாரி சிந்தனைகளை தூக்கி பிடிக்கக்கூடிய வகையில், போற்றக்கூடிய வகையில் ஏராளமான படங்கள் வந்திருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இதில் பெரும்பாலான படங்கள் RSS சிந்தனையாளர்களாலும் பிஜேபியோட நேரடியாக தொடர்பு இருக்கிறவர்களாலும் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருக்கு, தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு படம் பாத்தீங்கன்னா நேரடியா RSS வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபண்ட் இதுல இருக்கு. அதனால பாஜகவும் RSSம் இது போன்ற படங்கள் மூலமா தங்களுடைய ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ண முயற்சி பண்றாங்க. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் இது போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது சமூக வலைதளங்கள்ல இந்த படங்களை வந்து ப்ரமோட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அரசாங்கமே வந்து சலுகைகள்லாம் கொடுத்து இந்த படங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது. இதை வந்து நாம வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தோம். எப்படி வந்து அரை நாள் கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் கொடுத்து போய் படத்தை பாருங்கன்னு சொன்னாங்க, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்த திரைத்துறையும் இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆர்டிக்கல் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. இன்னைக்கு அது ஒரு படி தாண்டி போய் அரசாங்க நிறுவனமான தூர்தர்ஷனும் இன்னைக்கு பிஜேபியோடைய ஒரு ப்ராபகேண்டா மெஷினா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நிதர்சனம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டை சுட்டி காட்டிதான் பினராயி விஜயன் கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயங்களையும் பதிவு பண்ணுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கோடி கோடியா செலவழிச்சு இவங்களுடைய சித்தாந்தத்தை ப்ரமோட் பண்ண இது போன்ற படங்கள் எடுத்தாலும் இதில் பெரும்பாலான படங்கள் சரியா ஓடல, மக்கள் மத்தியில இதுக்கு வரவேற்பு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. அது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட.